மூவிஸ்ல ஹீரோவா நடிச்சு ஃபேமான நடிகர்கள் சில வருடங்களுக்கு பிறகு அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட 15 ஆக்டர்ஸை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லவ். 15th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் அவர்கள். இவர் கேப்டன் பிரபாகரன், படையப்பா, மின்சார கண்ணா இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் வில்லன் ரோல்ல நடிச்சிருக்காரு. இதை தவிர இவர் ஒரு சில திரைப்படங்கள்ல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. ராஜாதி ராஜா, ராஜகுலோத்துங்க, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜன் இது ஒரே ஒரு படத்தோட பேர் தாங்க. இந்த படத்துல மன்சூர் அலிகான் அவர்கள் தான் ஹீரோவாவே நடிச்சிருக்காரு. இதை தவிர ராவணன், அதிரடி, வாழ்க ஜனநாயகம் இந்த திரைப்படங்கள் எல்லாமும் இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவர் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1999 வந்த எலெக்ஷன்ல புதிய தமிழகம் கட்சி சார்பா போட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2019 நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளரா இருந்திருக்காரு. மேலும் 2009 மற்றும் 2026 இந்த 2 தேர்தல்களையுமே சுயேட்சையா போட்டி போட்டுட்டு இருக்காரு. 14th லிஸ்ட்ல பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள். இவர் பள்ளிக்கூடம், மாயாண்டி குடும்பத்தார், சட்டப்படி குற்றம், டிராபிக் ராமசாமி இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலையும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. மேலும் இவர் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியோட தலைவராகவும் இருக்காரு. 13th லிஸ்ட்ல பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தர் அவர்கள். இவர் 5ஆம் படை, சண்டை, ஆயுதம் செய்வோம், தீ, இருட்டு, தலைநகர, அரண்மனை, முத்தின கத்திரிக்கா, கேங்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. மேலும் நிறைய திரைப்படங்களை டைரக்டும் பண்ணிருக்காரு. இவர் புதிய நீதி கட்சியில மெம்பரா இருக்காரு. இப்போ 2026 தேர்தல்ல போட்டி போடுறாரு. 12th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாஸ் அவர்கள். இவரு நந்தா, வில்லன், திருடா திருடி, பிதா மகன், குத்து, பொல்லாதவன், வசூல் ராஜா MBBS, பானா காத்தாடி, சூரரை போற்று, கட்டா குஸ்தி இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல காமெடி ரோல்லையும் சப்போர்ட்டிங் ரோல்லையும் நடிச்சிருக்காரு. மேலும் இவரு திண்டுக்கல் சாரதி, அம்பா சமுத்திரம் அம்பானி, சந்தமாமா, ரகலபுரம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. இவரு 2009 முக்குளத்தோர் புலிப்படை அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. இதன் மூலியமா இவரு MLAவாவும் இருந்திருக்காரு. 11th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள். இவரு சின்னத்தாயி, வரதன், கிழக்கு சீமையிலே, அசுரன், மாயா, ஐயா, போக்கிரி, தசாவதாரம், அன்பறிவு இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல வில்லன் மற்றும் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. நம்ம நெப்போலியன் சார் ஒரு சில திரைப்படங்கள்ல ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அது என்னென்ன படங்கள்னா சீவில பேரை பாண்டி, எட்டுப்பட்டி ராசா, தென்காசி பட்டணம் அண்ட் வீட்டோட மாப்பிள்ள. இவர் திமுகல மெம்பரா இருந்திருக்காரு. 2001 நடந்த MLA எலெக்ஷன்ல ஜெயிச்சு MLAவாவும் ஆகியிருக்காரு. மேலும் 2009 நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சு MPயாவும் ஆகியிருக்காரு. 10th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் சார் அவர்கள். இவரு ஒரு தலை ராகம், உயிருள்ள வரை உஷா, மைதிலியனை காதலி, தங்கைக்கு ஒரு கீதம், காதல் அழிவதில்லை, கவன் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவரு முதல்ல DMKல மெம்பரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு தாயகம் மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. மறுபடியும் இந்த கட்சியை DMK கூடவே மர்ஜ் பண்ணிட்டாரு. அதன் பிறகு 1996 இருந்து 2002 வரைக்கும் MLAவா இருந்திருக்காரு. மறுபடியும் DMKவை விட்டு வெளியே வந்துட்டு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை 2004 தொடங்கியிருக்காரு. 9th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். அலைகள் ஓய்வதில்லை, மௌனராகம், ஊமை விழிகள், அக்னி நட்சத்திரம், வருஷம் 16, கிழக்கு வாசல், உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்க இவரு அநேகன் போன்ற ஒரு சில திரைப்படங்கள்ல வில்லன் அல்லது சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லயும் நடிச்சிருக்காரு. இவரு முதல்ல ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இணைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. 8th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் அவர்கள். முந்தானி முடிச்சு, அந்த 7 நாட்கள், தாவணி கனவுகள், சுவர் இல்லாத சித்திரங்கள், இது நம்ம ஆளு, விதி, உனக்கும் எனக்கும், டாடா, PT சார் இந்த மாதிரி நிறைய ஹிட்டான திரைப்படங்களை டைரக்டும் பண்ணியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவர் 1981 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. ஒரு சில தேர்தல்கள்ல DMKவையும் ஒரு சில தேர்தல்கள்ல ADMKவையும் ஆதரிச்சிருக்காரு. 7th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள். சூரியன், நாட்டாமை, சூரிய வம்சம், அரசு இந்த மாதிரி நிறைய ஹிட் படங்கள்ல ஹீரோவா நடிச்ச இவரு காஞ்சனா, பொன்னியின் செல்வன், நிலவுக்கு என்மேல நடி கோபம், 3BHK, போர் தொழில், வாரிசு இந்த மாதிரி படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரு சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு. அதன் பிறகு இந்த கட்சியை BJP கூட மர்ஜ் பண்ணிட்டாரு. 6th லிஸ்ட் பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமான இவரு கெத்து, இது கதிர்வேலன் காதல், மாமன்னன், நெஞ்சுக்கு நீதி போன்ற படங்கள்லயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவரோட அப்பா MK ஸ்டாலின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் DMKல இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் MLA ஆனாரு. இப்போ தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா இருக்காரு. Here we go for top 5.
ஃபிஃப்த் பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள். 16 வயதினிலே 3ஆம் பிறை, குணா, நாயகன், தேவர் மகன், இந்தியன், அன்பே சிவம், தசாவதாரம், பாபநாசம், விஸ்வரூபம், விக்ரம் இந்த மாதிரி ஹிட்டான திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சுட்டு இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கமல் சார் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு. இவரு இப்போ எம்பியா இருக்காரு. ஃபோர்த் பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள். இவர் வெற்றி, நேருக்கு நேர், ஒன்ஸ் மோர், துள்ளாத மனமும் துள்ளும், கில்லி, திருப்பாச்சி, மெர்சல், கத்தி, துப்பாக்கி இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவரோட கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன்லயும் பூஜா ஹெக்டே அவர்கள் மற்றும் அமிதாப் பைஜு அவர்கள் கூட சேர்ந்து மாசா நடிச்சிருக்காரு. இவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டி போட்டாரு. தேர்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். இவர் புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், வைதேகி காத்திருந்தால், ரமணா, வானத்தை போல இந்த மாதிரி நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு, அதாவது தேமுதிக கட்சி. இந்த கட்சி சார்பா போட்டி போட்டு ஜெயிச்சு இவர் 2 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. செகண்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்கள். வசந்த மாளிகை, பாசமலர், பராசக்தி, தில்லானா மோகனாம்பாள், தேவர் மகன், ஒன்ஸ் மோர், படையப்பா இந்த மாதிரி நிறைய ஹிட்டான திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சு மாஸ் காமிச்சிருக்காரு. இவர் முதல்ல டிஎம்கே கட்சியில மெம்பரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு மாறி இருக்காரு. அதன் பிறகு இவர் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. 1989ஆம் வருஷம் நடந்த எலெக்ஷன்ல திருவையாறு தொகுதியில போட்டி போட்டிருக்காரு. ஆனா அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. சோ அதுக்கப்புறமேட்டு இந்த கட்சியை ஜனதாதள் கூட இணைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டேஸ் நம்ம பார்க்க போற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1000ல் ஒருவன், ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், அடிமை பெண், ராமன் தேடிய சீதை, குடியிருந்த கோவில் இது போன்ற நிறைய ஹிட்டான திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்க இவரு முதல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மெம்பரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில கிளாஷஸ்னால டிஎம்கேல இருந்து வெளியே வந்து 1972 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஏடிஎம்கே கட்சிக்கு தலைவராகிருக்காரு. இவரு மொத்தமா 3 வாட்டி தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகியிருக்காரு. அப்ராக்சிமேட்டா 10 வருஷம் இவர் சிஎம்மா இருந்திருக்காரு. இந்தியாலேயே சினி ஸ்டாரா இருந்துட்டு சிஎம் ஆன முதல் நபர் எம்ஜிஆர் அவர்கள் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.